ஆனால் தேர்தல் அறிக்கையில திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? விவசாயிகளுக்கு, சாமானியர்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா மின்சாரத்தை வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கான எந்த முயற்சியுமே இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் தொழிற்சாலைகளுக்கு இவர்களால் பல்வேறு கஷ்டங்கள். அவர்கள் பீக் ஹவர்ஸ்ல வசூலிக்கின்ற கட்டணத்தை குறைக்க எத்தனையோ கோரிக்கைகள். அதுபோல தொழில் நிறுவனங்களை பாதிக்காத வண்ணம் தொழிலாளர்கள் பாதுகாக்கப்படுகின்ற வண்ணம் எங்களுக்கு மின் கட்டணங்களை குறையுங்கள் என்று சொன்ன கோரிக்கைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு மின் கட்டணத்தை உயர்த்துவதால் இவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னார்களே, ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்று அவர்களால் செய்ய முடிகிறதா? என்ன ஆயிற்று அந்த வாக்குறுதி? இளைஞர்கள் இன்றைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போதைக்கு ஆளாகி கூலிப்படைகளாக 5000த்திற்கும் 10,000த்திற்கும் தமிழ்நாடு முழுவதும் மாறுகின்ற ஒரு அவல சூழ்நிலையைத்தான் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிலே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் உள்ள, உங்களுக்கு தெரியும், நம்ம கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தேனி, அங்க திருப்பூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை பகுதிகளில் காற்றாலை மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. அதுல இந்த பவர் லாஸ், மின் இழப்பை தடுக்கின்ற விதமாக அதற்கு ஒரு சிறப்பு மின்வெளி தடங்களை உருவாக்குவோம் என்று இந்த அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னது. இன்றைக்கு அதெல்லாம் செய்திருக்கிறார்களா? இன்னும் சொல்ல போனால் மின் விபத்துக்களை தடுப்பதற்கும், மின் திருட்டை சரி செய்வதற்கும், அதையெல்லாம் தடுப்பதற்கும் அண்டர் கிரவுண்ட் கேபிள், நிலத்தடி மின் கம்பிகளை கொண்டு செல்வோம். பாதுகாப்பிற்கு, விபத்துக்களை தடுப்பதற்கு, மின் திருட்டை தடுப்பதற்கு என்று சொன்னார்கள். எதுவும் செய்யவில்லை. இவர்கள் இந்த ஆட்சி வந்து 3 ஆண்டுகளில முதல் 22ல 30% மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு 2.14%, இந்த ஆண்டு 4.26% என மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். காரணம் கேட்டால் மத்திய அரசின் RDSS ஸ்கீம்ல நாங்கள் சேர வேண்டும் என்றால் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லி இருக்கிறது என்று பொய்யை சொல்லி எல்லா பழியையும் மத்திய அரசின் மீது போடுகிறார்கள். உண்மையில் மத்திய அரசு RDSS ஸ்கீம் மூலம் நலிவுற்ற மின் வாரியங்களை மேம்படுத்த, அதன் மூலம் சலுகைகள் பெற பல்வேறு ரிஃபார்ம்ஸை நீங்கள் செய்யுங்கள். குறிப்பாக தேர்தல் அறிக்கையில ஸ்டாலின் சொன்னார, வீடுகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவோம். இது வரைக்கும் பொருத்திருக்காங்களா? இன்னும் சொல்ல போனா மாதம் ஒரு முறை மின் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்றார்கள். செய்யவில்லை. அதனாலதான் இப்ப பிளாட்டா கரண்ட் ரேட் பிக்ஸ் பண்ணி டாரிஃப் பிக்ஸ் பண்ணி இருந்தா 2 மாதத்துக்கு ஒரு முறை எடுக்கிறப்ப கூட அதனால் மக்களுக்கு பெரிய நஷ்டம் வரப்போவதில்லை.